குட் ஈவினிங் மக்களை. குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன், எல்லாமே மாலை வணக்கம் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக்ன்றதை விட எந்த ஒரு மெயினாக இன்றைக்கி 2 நாள் இல்லை 3 நாளாக இந்த இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. அது என்ன இஷ்யூன்றதை இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, அஞ்சாக்குன்ற காலேஜ் வந்து நம்ம சிவகாசியில் லொக்கேட் ஆகிருக்கு. அதாவது ஐயனாடார் ஜானகி அம்மாள் காலேஜ், இதுதான் அந்த அஞ்சா காலேஜ். இது சிவகாசியில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த காலேஜ். இங்கே இப்போது இந்த 2 நாளாக 3 நாளாக என்ன அங்கே இஷ்யூ போய்கிட்டு இருக்குன்னா, சோலை ராணி என்ற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அங்கே தற்கொலை பண்ணிட்டாங்க. அந்த தற்கொலைக்கு காரணம் வந்து அந்த காலேஜ் தான் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள அந்த அஞ்சா காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸே காலேஜ் வாசல் முன்னாடி போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அமைதி போராட்டம் தான், பட் போராட்டம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, இன்னுமே நடந்துக்கிட்டு இருக்குது. அது இன்னும் முடியலை. அந்த போராட்டத்திற்கான முழு காரணம், அந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒன்று சொல்ல போகிறேன். அதாவது சோலை ராணின்ற ஒரு பொண்ணு அந்த காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க வந்து அந்த காலேஜில் ஆல்ரெடி படித்து சீனியராக இருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த காலேஜை விட்டு சீனியர் ஆகி வெளியில் போயிட்டாங்க. அவங்க கிராஜுவேட் ஆகிட்டு போயிட்டாங்க. அந்த பையனோட இந்த பொண்ணுக்கு காதல் இருந்திருக்கு. அவங்க 2 பேருமே லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. மியூச்சுவலாக தான் லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. எந்தவித ஸ்டாக்கிங், எந்தவித பிரச்சனை அவங்களுக்குள்ள அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க நார்மலாக அந்த அஞ்சா காலேஜ் ஸ்டூடெண்ட்டோட லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க அந்த காலேஜுக்கு வெளியில் ஏதோ ஒரு கடையில் ஒரு ஃபோட்டோ செல்ஃபி எடுத்திருந்ததை அதை அவங்க இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டோரியில் போட்டிருக்காங்க. அதை பார்த்த இப்போது இந்த சோலை ராணி இருக்காங்களே, அவங்க கரண்ட்டாக அந்த காலேஜில் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, இந்த போஸ்ட்டை பார்த்த சில ஃப்ரெண்ட்ஸு, அதில் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த காலேஜில் பியூன் ஒருத்தர் இருப்பார். இப்போ அந்த காலேஜ் அந்த பொண்ணு பேர்லாம் நான் சொல்கிறதுக்கு விரும்பலை, ஏன்னா அது அவங்களோட ப்ரைவசியை பாதிக்குன்றனால நான் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் மட்டும் எனக்கு தெரிஞ்ச என்னோட அஞ்சா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு சொன்ன அந்த விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். இது எவ்வளோக்கு உண்மையாக இருக்குன்றது எனக்கு தெரியல, பட் இதுதான் எல்லாருமே நான் கேட்ட வரைக்கும் அங்கே இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இந்த ஸ்டோரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால் அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும்னு நான் பேச வரல, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். அதனால் இப்போ இந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்த பொண்ணு இருக்காங்களா, அவங்க பேர் நமக்கு வேண்டாம். அந்த பியூன் இருக்காங்க, அந்த பியூனுக்கு பேர் இருக்குது, எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் நான் வந்து ரிவீல் பண்ணுறதுக்கு ஆசைப்படல. அந்த பியூன் இருக்கார் இல்லையா, அவர் அந்த பிரின்ஸிபலுக்கு சென்ட் பண்ணியிருக்காரு. பிரின்ஸிபல் என்ன பண்ணியிருக்காரு, சும்மா இல்லாமல் உடனே சோலை ராணியும் அவங்க பேரண்ட்ஸையும் காலேஜுக்கு கூப்பிட்டு வந்து விசாரிக்கணும், என்கொயரி வைக்கணும்னு சொல்லி உடனே கூப்பிட்டு வந்திருக்காங்க. நிறையா அங்கே என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நீங்களே அதை கற்பனை பண்ணிக்கோங்க. நான் எதுவுமே என்னோடய கற்பனை இதுதான் அப்படின்றத நான் எதுவுமே சொல்லலை. அங்கே ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இந்த மாதிரி பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்தோன்னே அந்த பொண்ணு வீட்டில் பிரச்சனை நடந்து அந்த பொண்ணு அதனால் என்ன ஆயிடுச்சு, சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது இந்த விஷயம் இருக்குல்ல, அந்த மொத்த விஷயமே இது வந்து எப்படி இருக்குன்னு தெரியுமா, ஒரு காலேஜ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட பர்சனல் லைஃப்பில் தலையிட்டு அதை நோண்டி பிரச்சனையை ஆக்குற மாதிரி எனக்கு தெரியுது. இது எந்த காலேஜுமே பண்ணக்கூடாது. பண்ணாலுமே அதுக்கான ப்ராப்பர் ஆக்ஷன் நம்ம கவர்மெண்ட் சைடில் இருந்தோ இல்லை போலீஸ் சைடில் இருந்தோ அவங்க எடுத்து தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த காலேஜுக்குள்ளே அந்த ப்ரெமைஸ் மட்டும்தான் இருக்குது. காலேஜ் தாண்டி அவங்க போயிட்டாங்கன்னா அவங்க யாரோ, அவங்க வந்து ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பொண்ணு அந்த காலேஜோட ஸ்டூடெண்ட்டை தான் வெளியில் மீட் பண்ணி வெளியில் ஃபோட்டோ எடுத்து அவங்க பர்சனல் லைஃப்பில் அதை இன்ஸ்டாவோ இதிலோ ஷேர் பண்ணுறாங்க. இதை வந்து காலேஜ் எந்த விதத்துலையும் தட்டி கேட்குறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இதில் நிறைய பேர் சொல்லலாம், காலேஜுக்கு போனால் படிக்கிற வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானே, எதுக்கு இந்த வேலைலாம் பார்க்குறீங்கன்ட்டு. ஏன் நீங்கள் யாருமே காலேஜில் போயிட்டு படிக்கிறத மட்டும்தான் பண்ணியிருக்கீங்க, வேறு எந்த விஷயமே நீங்கள் பண்ணதில்லை, அப்படி தானே? ஏங்க இப்போலாம் நம்மளை நாமே இப்படி ஒரு இதை சொல்லி ஏமாற்றிக்கிற வேண்டாம். லவ் பண்ணிட்டாங்களா விட்டுருங்க. அது வந்துக்கிட்டு நீங்கள் காலேஜுக்குள்ளே பண்ணாங்களா, காலேஜுக்குள்ளே பண்ணாலுமே இப்போ என்ன பண்ண போகிறீங்க, உங்களால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் மிஞ்சி போனால் உங்களால் அட்வைஸ் தான் பண்ண முடியும். உங்களுக்கு அவங்களோட பர்சனல் லைஃப்பில் இன்டர்ஃபியர் பண்ணி கேள்வி கேட்குறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. காலேஜ் இது வந்து
ஒவ்வொரு காலேஜுக்குமே பொருந்தும். ஏன்னா அவங்க வந்து காலேஜுக்கு படிக்க தான் வர்றாங்க. படிப்பை சொல்லி கொடுக்கறது மட்டும்தான் அவங்க வேலை. இல்லை அட்வைஸ் பண்ணலாம். அதை தாண்டி நீ இதை பண்ணக்கூடாது, உன் பேரண்ட்ஸை கூட்டு வா, நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன்னு, இது தேவையில்லாத விஷயம் எனக்கு தெரிஞ்சு. இதை பண்ணியிருக்கவே கூடாது காலேஜ் சைடில். இதனால தான் மாணவர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மாணவர்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கூட படித்த அந்த சோலைராணி கூட படித்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணு இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா அவங்க வீட்டுக்கு போக விடலை. பெர்மிஷன் கேட்டால் ஹெச்ஓடி அலோவ் பண்ணல. இப்படிலாம் பண்ணதுனால என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சரி வாங்கடா இறங்கி போராட்டம் பண்ணுவோண்டா, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு எல்லாம் இறங்கி கிரவுண்டில் உட்காந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அதனால் 2 நாளாக அங்கே காலேஜே லீவில் இருக்கிறதா தகவல் எனக்கு வந்தது. இதுதான் அந்த அஞ்சா காலேஜில் நடந்த அந்த இஷ்யூ. இதில் வந்து சில விஷயங்கள் நான் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கலாம், இல்லை கம்மியாக சொல்லியிருக்கலாம், இல்லை சொல்லாமலே விட்டுருக்கலாம். எனக்கு எவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்கோ அதை மட்டும் தான் நான் சொல்கிறேன். மற்றபடி இதுதான் உண்மை, இதுதான் கதைன்னு நான் சொல்லவே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் அதை ஷேர் பண்ணுங்கள். பட் எந்த விதத்துலையும் இந்த வதந்தி படத்தில் வரும் தெரியுமா, ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி தப்பான எந்த ஒரு பேரையும் கெடுக்கிற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது ஒரு பொண்ணோட வாழ்க்கை, அது அவ்வளோதான். அந்த வாழ்க்கையும் இப்போ இல்லைன்னு ஆன பிறகு அது மேலே தப்பாக எந்த விஷயங்களையும் மட்டும் சொல்லிடாதீங்க. இது உண்மை மட்டும்தான் எனக்கு வேண்டுகோள். இந்த டாபிக் நான் பேச நினச்சேன், இது பேசிட்டேன். ப்ளஸ் இன்னொன்று என்னதுன்னா, நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி இருக்கு இல்லையா, அங்கே ஒரு இளைஞர் என்ன பண்ணியிருக்காரு, எந்த இளைஞர்னு நீங்கள் கேட்குறீங்களா? வேறு யார், நம்ம தாவேக்கா அனில் இளைஞர் தான். அனில்னு கூட அவரை மரியாதை குறைவாக சொல்லக்கூடாது, ஏதோ ஒரு அறியாமையில் போய் பண்ணிக்கிட்டு இருக்காரோன்னு எனக்கு தோணுது. இப்போது இந்த தாவேக்கா பசங்களாம் இருக்காங்களே, இந்த யங்ஸ்டர்ஸு, இவங்களுக்கெல்லாம் என்ன தான் வாழ்க்கையில் லட்சியம்? உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையாடா? ஏன்டா போயிட்டு ஒரு தேட்டர், அஜித் படம் மங்காத்தா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த 2 நாளாக ரிலீஸ் ஆகினால ஃபுல்லாக தேட்டர் ஃபுல்லாக அவங்க படம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. யார் வருவாங்க? மேக்ஸிமம் தல ரசிகர்கள் தான் வருவாங்க. விஜய் ரசிகர்கள் அங்கங்கே இங்கேன்னு படம் திரும்ப பார்க்குறதுக்கு ஒரு ஆசைப்பட்டு வந்தால் வரலாம். இல்லை காமனாக நான் அஜித்தையும் பார்ப்பேன், விஜய் ரசிகர் தான் ஆனால் நான் அஜித்தையும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களும் வரலாம். ஆனால் நீ விஜய் ரசிகன் தான், விஜய் மட்டும் தான் நான் கொண்டாடுவேன்னு சொல்லிட்டு தாவேக்கா கொடியை ஃபஸ்ட் நீ ஏன் கொண்டு வர? நீ அரசியலில் நீ என்ன அங்கே என்ன அரசியல் நிகழ்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு? அங்கே மங்காத்தா அஜித் தலையோட ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே வந்துட்டு ஏன் நீ வந்து ஒரு கொடியை தூக்கிட்டு வர? இதே இப்போ அஜித் ஒரு கட்சி ஆரம்பிச்சு விஜய் ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு, அங்கே வந்து அதை கொண்டு வந்தால் நீ சும்மா ஓடுவியா? இது உனக்கே ஒரு அறிவு வேணாமாடா? ஏண்டா உங்களெல்லாம் தற்குறின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்களே எங்களை தற்குறின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிறீங்க. ஆனால் அந்த மாதிரி தானே நீங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு அறிவாது இருக்கா? ஏதாவது யோசிக்கிறீங்களா? இதை போய் நம்ம அங்கே போய் காட்டினோம்னா நீ ஒத்தாளாக வேற போயிருக்க. ஒரு கூட்டத்தை கூட்டு போனால் கூட தப்பிச்சு வந்திருப்பேன் நேரத்துக்கு. நீ ஒத்தால போய் மாட்டிக்கிட்ட, இப்போ பாரு அடி வெளுத்து விட்ருக்காங்க உடனே. இதெல்லாம் தேவையா? அதுக்கப்புறம் இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து நம்ம கேம்பாவை பற்றி பேசணும்னு நினச்சேன். அன்றைக்கி மங்காத்தா அன்றைக்கி ஃபுல்லாக கேம்பாவில் தான் பாலாபிஷேகம் மாதிரி கேம்பாபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாம் மங்காத்தா படத்துக்கு தல ரசிகர் ஃபுல்லாக கேம்பாக தான், எங்கே போனாலும் கேம்பாக தான், எது எடுத்தாலும் கேம்பாக தான். கேம்பா குடி தெம்பா ஒரே இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயும் போட்டு ஒரே கேம்பா ஆடாக தான் இருக்குது. கேம்பா மார்க்கெட்டு சரியான மார்க்கெட்டிங்காக இருக்குது. தலை ஒரு ஆளை தான் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேரை போட்டிருக்காங்க, ஒன்றும் ஆனதில்லை. ஆனால் பாருங்கள், அஜித்தை போட்டாங்க, பிச்சு மார்க்கெட்டிங்கு, சரியான மார்க்கெட்டிங். எங்கே போனாலும் கேம்பா தான், எது வேணாலும் கேம்பா தான். இது ஒரு இது. அதுக்கப்புறம் வேறு என்ன, இன்ஸ்டாவில் அதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கு இப்போது வைரலாக போயிட்டு இருக்கு. நிறைய பேர் அதை வந்து எடுத்து ரீக்ரியேஷன் மாதிரியோ ட்ரோல் மாதிரியோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்னன்னு கேட்குறீங்களா? அது வேறு ஒன்றும் கிடையாது. ஜீரோ சிவிக் சென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒரு வீடியோ போட்டிருந்துருக்கோம். அதாவது என்னென்னா, அவங்க ஏதோ ஒரு பப்ளிக் பிளேஸில் நின்றுட்டு வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நின்று அப்படி இப்படி போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு பின்னாடி இது நார்த் இந்தியாவில் நடந்த ஒரு விஷயம். அங்கே ஒரு நார்த் இந்தியா ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணிட்டு, அவர் ஃபோன் பேசிக்கிட்டு இவர் நடந்து போகிறார். இந்த பொண்ணு முன்னாடி நின்று இப்படி போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அவர் பின்னாடி கிராஸ் பண்ணி போனோன்னு, இதுதான் ஜீரோ சிவிக் சென்ஸ். இந்த ஊரில் ஜீரோ சிவிக் சென்ஸ், இங்கே யாருக்குமே அறிவில்லை, பிரெயின்லெஸ் பீப்புள். உடனே ஆச்சா பூச்சான்னு வீடியோ அப்படியே அதிலே எடுத்து அப்படியே பேச ஆரம்பிச்சிருச்சு. இது என்னடா நியாயம்? ஏண்டா நீ ஏதோ ஒரு பப்ளிக் பிளேஸில் நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க, அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்து நடந்துகிட்டு இருக்கான். உடனே இதுக்கும் சிவிக் சென்ஸுக்கும் என்னடா சம்பந்தம்? உனக்கு தான் சென்ஸ் இல்லைன்னு சொல்லி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்ஸ்டாவில் எல்லாரும். அது மட்டும் இல்லாமல் அதை ட்ரோல் பண்ணி வேற திரும்ப வீடியோ எடுத்து போட்டுக்கிறாங்க. என்னெல்லாம் வீடியோ போடுறானுங்கன்னா, ஒரு பையன் வந்து இதே மாதிரி வீடியோ எடுக்க ஒரு பிளேஸில் வைக்கிறாரு, பின்னாடி பணத்தை தூக்கிட்டு போகிறாங்க, ஜீரோ சிவிக் சென்ஸ், யாருக்குமே அறிவில்லைன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னடா உங்களுக்கு? ஏண்டா
ஏன்டா இப்படி இருக்கீங்க? வடக்கு நண்பர்கள் இப்படிலாம் நீங்கள் பண்ணலாமா? நீங்களே உங்களை கலாய்க்கிறது கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாச்சு சிவிக் சென்ஸ்னால் என்ன, காமன் சென்ஸ்னால் என்னன்னு சொல்லி யோசித்து திருந்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதோட டாபிக் எல்லாமே முடியுது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய்.